எல்லா விதமான ரோட்டி வெரைட்டிஸ்க்கும் இந்த ஆப்கானி முட்டை கிரேவி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது செய்யறதுக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி, 10 முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு வேக வச்சிருக்க முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கீறுற மாதிரி கீறி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க 2ஆ கூட கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம், உங்க விருப்பம் தான். இதுல கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு முட்டைய நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்ப நம்ம ஆற வச்ச இந்த வெங்காயத்தை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 15 புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறம் கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு துண்டு பட்டை சேர்த்து இது பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு இது கூட மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. கொஞ்சமா மிக்சி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச இந்த முட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேல மூடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் கிரீம் இல்லாட்டினா பாலாடைய கொஞ்சமா அப்படியே மிக்சியில அரைச்சு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.